இன்னையோட சேர்த்து 5வது என்னுடைய பாடி பில்டிங் காம்படிஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ப்ரஷ் பண்ணேன், நான் குளித்தேன் அப்படிங்கிற வீடியோவை நான் சொல்லாமல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஃபிஷ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அது கூட நான் ஃபைபர் குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யோசனை வந்திருக்கு, என்னடா ஒரு நாள் ஒன்று பண்ணுறாரு, இன்னொரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டயட் ஸ்டாண்டர்ட் கிடையவே கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்னோட கண்டிஷனை பாருங்கள். இதுதான் என்னுடைய ப்ரெசன்ட் கண்டிஷன். எனக்கு இன்னும் முழுசாக நாலு நாள் இருக்குது. நான் கார்பை லோட் பண்ணணும், கிளைக்கோஜனை காலி பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராசஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த டயட்டில் எதுவுமே உங்களுக்கு வெயிட் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். என்னோட பாடி வெயிட் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் அதை சொன்னேன் அப்படின்னா குருட்டுத்தனமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியில் ப்ளோட் ஆகி கியாமையான்னு கத்திக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு கோச் வச்சுக்கோங்க. அவங்க கோச்சுக்கு தான் தெரியும் லாஸ்ட் 1 வீக்கில் என்ன ஃபாலோ பண்ணணும்னு. லாஸ்ட் 1 வீக் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு கிடையாது, இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மாறும். என்னோட பாடி ஒரு நாளாக நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ராக் பண்ணி தான் நான் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கோச் கைடன்ஸோட, ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒன்று செல்ஃபை ரியலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா கோச் பேச்சு தயவு செய்து கேளுங்க. இந்த வாரம் என்னோட கண்டிஷனே நான் மாற்றிடுவேன். டெஃபினட்டாக என்னோட பெஸ்ட் கண்டிஷனாக இருக்கும். ட்ராஃபி எல்லாம் வரக்கூடாது. சாட்டர்டே டிஸ்ட்ரிக்ட், சண்டே நேஷனல்.